எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறமா நிறைய பேர் உங்கள் அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு காணொலி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போடாமல் இருந்தேன். இந்த காணொலி அதுக்காக தான். அதுக்கு முன்னாடி சமூக வலைத்தளங்கள் அப்படின்னாலே எதிர்மறையான விஷயங்கள், அதாவது நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கும்னு எனக்கு நிறைய எண்ணங்கள் இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா இருந்ததுக்கப்புறம் நிறைய பேர் முன்னாடி ஆழ்ந்த இரங்கல்களும் பிரார்த்தனைகளும் தெரிவிச்சிருந்தாங்க. அதை பார்த்தப்பறம் மனசு ரொம்ப நெகிழ்ச்சியாயிருச்சு. சமூக வலைத்தளங்கள் வெறும் நெகட்டிவிட்டி மட்டும் கிடையாது, பாசிட்டிவிட்டியும் இருக்குது. அதாவது நேர்மறையான விஷயங்களும் நிறைய இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மாக்காக பிரார்த்தனை பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், எங்கள் அம்மாக்காக ஆழ்ந்த இரங்கல் தெரிஞ்ச நிறைய உள்ளங்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் மாரடைப்பு ஏற்பட்டது. நான் அப்போ இந்தியாவிலேருந்து கனடா வரைக்கும் வந்தேன். அதாவது துபாய் வரைக்கும் வந்தப்புறம் எனக்கு ஒரு செய்தி வந்தது, இது மாதிரி அம்மா மாரடைப்பில் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் ஒரு நாள் கழித்து தான் போனேன். அவங்களுக்கு மறுநாள் 2வது மாரடைப்பு வந்திருக்குது. அவங்க எவ்வளோ போராடி பார்த்துருக்குறாங்க, ஆனால் அவங்களால முடியல. நான் ஒரு நாள் போய் பார்த்ததுக்கப்புறம், நான் பாலாஜி வந்திருக்கேன், சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னப்போ தலையாட்டினாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. சரியாகி வந்துடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க எவ்வளோ போராடி பார்த்தோம், வயது மூப்பன் காரணமாக மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் எங்கள் அம்மா இறந்தாங்க. அவங்களுக்கு எந்த நோயுமெல்லாம் கிடையாது, நல்லா தான் பிறந்தாங்க. மீண்டும் சமூக வலைத்தளங்களில் எனக்கு ஆழ்ந்த இரங்கல்களையும் பிரார்த்தனையும் தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், அம்மா அப்பா இருக்கிறப்பவே அவங்க நல்லா பார்த்துக்குங்க. போயிட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரியும். மறக்காமல் அம்மா அப்பா நல்லபடியாக பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.